நான் போகலம்மா, நான் போகல. ஏங்க எல்லாரும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா இப்படி யாராவது ஒருத்தர் வந்து அடையாளம் சொன்னா தானே நாங்க அடுத்த வேலையை பார்க்க முடியும். உள்ள ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. சட்டுப்புட்டுன்னு யாராவது ஒருத்தர் வந்து அடையாளம் சொல்லுங்க. இருப்பா, அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க? நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. உனக்கு இது வேலை, அவங்களுக்கு அப்படி இல்ல. அமைதியா இரு. நீ போப்பா. இங்க பாருங்க, நீங்க இப்படி பயந்துட்டே இருந்தா அடுத்து எதையும் செய்ய முடியாது. யாராவது ஒரு ஆள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க பாடிய. இப்படி எல்லாரும் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? யாரும் வரமாட்டீங்கன்னா எப்படி பாடி ஐடென்டிஃபை பண்றது? யாராவது வாங்க. நான் வரேன் சார். நான் வந்து பாக்குறேன். ஆனந்தி, அன்பு, பயப்படாதீங்க. கண்டிப்பா அது அம்மாவா இருக்காது. போலாம் சார். வாமா. அன்பு, தைரியமா இருங்க அன்பு. என்னங்க, என்னால முடியலங்க. ஒரு மாதிரி படபடன்னு வருதுங்க. அம்மா, டென்ஷன் ஆகாம இருமா. அதான் ஆனந்தி பார்க்க போயிருக்காங்கல்ல. முடியலடி, ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது. அப்பா, அம்மாவை பாத்துக்கோங்கப்பா. ஸ்கூட்டர்ல தண்ணி இருக்கு, எடுத்துட்டு வரேன். எந்த பாக்ஸ்ல இருக்கு? இந்த பாக்ஸ்ல தான் சார். ஓபன் பண்ணு. ஓகே சார். ஏமா வந்து பார்த்து சொல்லுமா. ஆனந்தி, பயப்படாதம்மா, வந்து பார்த்து சொல்லுமா. என்ன சார், அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம போகுது. அது அவங்களுக்கு வேண்டியப்பட்ட ஆளுன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் அழுதுட்டே போகுது. நீ மூடிடு. சரிங்க சார். ஆனந்தி, சொல்லுமா. உள்ள இருக்கிறது அன்போட அம்மாவா? ஆனந்தி, எதுவா இருந்தாலும் சொல்லிட்டாளுமா. எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்குல்ல, சொல்லு. அன்பு, அன்பு இல்ல, அன்பு இல்ல. அது அம்மா இல்ல அன்பு. அது அம்மா இல்ல. எனக்கு தெரியும், அது அம்மாவா இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் தான் சொன்னேன்ல சார். ஏன் ஆனந்தி, இதை நீ உள்ளே சொல்லிருக்கலாம்மா. என்னால முடியல சார். உள்ள இருக்கிற லலிதா இல்லன்னா எதுக்குமா அழுது எங்களை எல்லாம் பயமுறுத்தின? வேற எதுக்குங்க? எல்லாம் நம்மள ஆள வச்சு வேடிக்கை பார்க்கதான். அவங்க ஏன் அழுதாங்கன்னு எனக்கு தெரியும். அத்தை காணாம போனதுல இருந்து ஆனந்தி தான் காரணம்னு நம்ம எல்லாருமே ஆனந்தி மேல கோவப்பட்டு ஏதோ ஒரு விதத்துல வார்த்தையை விட்டுட்டு இருந்தோம். நம்ம எல்லாரும் அத்தைக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு நம்பிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும் போது ஒரு பயம் வர்றது சகஜம் தானே. நல்ல வேலை அது அத்தை இல்ல,
ஒருவேளை அது அத்தையா இருந்திருந்தா? துளசி, ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். அத்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா அந்த பழி ஆனந்தி மேலதானே வரும். காலையில இருந்து ஆனந்திக்கு உள்ளுக்குள்ள அந்த பயம் இருந்திருக்கும். இப்ப உள்ள போய் பார்க்கும்போது அது அத்தை இல்லைன்னு தெரிஞ்சதும் இவ்ளோ நேரம் அடக்கி வச்சிருந்த பயம் வெடிச்சு அழுகையா வெளியே வந்திருக்கு. அத்தை எந்த தப்பான முடிவு எடுத்திருந்தாலும் அதுக்கு ஆனந்தி தானே காரணமா இருக்கணும். இப்ப இவ ஏன் அழுதாங்கிறதுக்கு யாரும் விளக்கம் கொடுக்க வேணாம். அண்ணி எங்க போனாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். இன்ஸ்பெக்டர் சார், கண்டுபிடிங்க சார். தேட சொல்லிருக்கம்மா, சீக்கிரம் கிடைச்சிருவாங்க. சொல்லு கவிதா. சார், அந்த மிஸ்ஸிங் கேஸ் லலிதா கிடைச்சிட்டாங்க சார். குட் கவிதா. அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா. அவங்கள ஸ்டேஷன் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றாங்க சார். உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன் சார். போன் அந்த அம்மா கிட்ட கொடு, நான் பேசிக்கிறேன். இதோ கொடுக்குறேன் சார். அம்மா, அம்மா, இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு, நாங்க பேசுங்க. ஹலோ லலிதாமா, ஏன் வர மாட்டேங்கிறீங்க? அம்மாவா? அம்மா, அண்ணி. அம்மா, உங்க குடும்பமே உங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்கம்மா. நான் அன்பு கிட்ட போனை கொடுக்கறேன், பேசுங்க. சார், எனக்கு யார்கிட்டயும் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. இல்லம்மா. அம்மா, 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 அன்பு பேசுறேம்மா. ஏமா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? நான் ஏதோ கோவத்துல அப்படி பேசுறேன், நீ கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிடுவியாமா? காலையில இருந்து உன்னை காணும்னு எங்கெல்லாம் தேடி அலைஞ்சோம் தெரியுமா? நீ இல்லாம நாங்க என்னமா பண்ணுவோம்? நான் பண்ணது தப்புதான், கோவத்துல வார்த்தையை விட்டு இருக்க கூடாது. அம்மா, நேர்ல வந்து 2 அடி கூட அடிச்சுக்கோமா. ஆனா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. அம்மா, அம்மா, ஏதோ பேசுமா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உன்கிட்ட பேசணுமா? அம்மா, யாழினி, ஏமா ஏன் இப்படி பண்ண? அவனே நான் போய் சாகட்டும்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வேற என்னடி பண்ணணுங்கிற? அப்போ அவன் பேசுனதுதான் முக்கியமா போச்சுல்ல? நான் உன் கண்ணுக்கு தெரியல இல்லம்மா, என்ன பத்தி நீ யோசிக்கல இல்லம்மா. இந்த பாரு, நீ எங்க இருந்தாலும் சரி உடனே கிளம்பி வீட்டுக்கு வர. உன்னை பார்க்காம நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமாமா? இல்லம்மா, நான் வரல. அங்க வந்து அவன் முகத்துல முழிக்க எனக்கு விருப்பம் இல்ல. நீ ஏமா இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற?